நல்லா இருந்த என் மனச நாராக பிரிச்சுட்ட கருப்பா இருந்த என் இரவ கலரா மாத்திட்ட என்னோட நடந்த என் நிழல தனியா நடக்க விட்ட உள்ள இருந்த என் வெளியே மிதக்க விட்ட. ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணது எப்பயும் போல் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை நீங்கள் கரெக்டாக இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மற்ற வீடியோவில் மாதிரி நான் 2 ப்ரீசெட்டாக கொடுக்காம இந்த வீடியோவில் ஒரே ஒரு ப்ரீசெட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக எப்பயும் போல் நானே சாங்கு இந்த மாதிரி இமேஜ் அந்த இமேஜுக்கு எஃபெக்ட்டுமே நானே ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை மட்டும் நீங்கள் இந்த பீட் அதாவது இந்த இமேஜுக்கு பதிலாக சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு எஃபெக்டை வந்து இந்த வீடியோவை நீங்களே மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு சில இடத்துல மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் அதாவது இந்த மாதிரி எம்டியாக வந்து பீட் மார்க் விட்டுருப்பேன். ஸோ இந்த இடத்துல ஒன்று, ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் லாஸ்ட்டில் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒன்று. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணி இதில் எப்படி புதுசாக ஒரு எஃபெக்டே க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ இதுவரை நான் ஆட் பண்ணிக்க அந்த இமேஜஸ் எல்லாத்துலேயும் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபஸ்ட் இமேஜ் பதிலாக அந்த ஃபஸ்ட் இமேஜை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணுவோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுவோம். இந்த இடத்துல டெக்ஸ்ட் மாதிரி வருதா, ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிறேன் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இதில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம இமேஜை கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்து ரெண்டாவது இருக்குது. ஸோ அந்ததையும் ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில் அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற அடுத்த இமேஜ் பதிலாக அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்க மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ வேகமாக முடிக்கணும் அப்படின்றக்காக ஏதாவது இமேஜை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜஸ்க்கு அதாவது அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக இந்த சாங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீலிங்கான சாங் தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபீலிங்கான இமேஜாக பார்த்து இந்த இடத்துல ஆட் பண்ணாலே போதும் இந்த சாங்குக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியுறக்காக லைவாகவே எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வரேன். ஸோ இதே ஸ்டெப்லேயே நீங்களும் வந்து உங்களோட இமேஜ் அதான் நான் கொடுத்துருக்க இமேஜஸ் பதிலாக உங்களோட இமேஜை ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த வீடியோட லாஸ்ட் வர கரெக்டாக இந்த அளவு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டியாக ஒன்று இருக்கா, இதை விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்கா. ஸோ இதுலேயும் ஃபஸ்ட்டு இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி கரெக்டாக அடுத்து மீத இருக்குது பதிலாக அந்த 2 இது. ஸோ அந்த 2 இதுக்கு மட்டும் நம்ம அடுத்து எப்படி எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் எடுத்துன்னு இந்த ஒரு பீட் மார்க் வந்து எம்டியாக இருக்கா, அதாவது இந்த இடத்துல நீங்கள் அந்த சாங்கை ப்ளே பண்ணி கேட்டாலே தெரியும். ஸோ அந்த தனியாக நடந்த ஏன் நிழலன்னு வரும். ஸோ இப்போ நம்மளோட ஷேடோவை மட்டும் தனியாக மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு ஸோ அடுத்து இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் வந்து நம்மளோட ஷேடோ வந்து தனியாக காட்ட போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி இமேஜாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜாகவும் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து அதை வந்து பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாகவும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி 2தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்னு தெரியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் ஆல்ரெடி இதுக்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்க 3 டாட் டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக வந்து என்னன்னா அடுத்த பீட் மார்க் அளவு அதை இழுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு செட் பண்ணக்கப்புறம் இதில் நாம் எந்த விதமான எஃபெக்ட் ஆட் பண்ணாமே போகிறதில்ல. ஸோ இதுக்கடுத்து இதில் நாம் அடுத்து இதோட பிஎன்ஜி அதாவது இதோட பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியை கட் பண்ணி வச்சுக்கும் போதில் அதை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அதே மாதிரியே கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அடுத்து அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் வந்து என்ன பண்ணால் இப்போ நாம் அந்த கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை லைவாகவே காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இதோட பேக்ரவுண்டெலாம் ரிமூவ் பண்ணி நம்மளை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு ஸோ இதையும் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி இருக்க 3 டாட் டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி ஸோ கரெக்டாக அதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் இழுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா இதிலிருந்து தான் நமக்கு ஷேடோ மாதிரி வரப்போகுது. ஸோ அதனால் அதை ஜஸ்ட் இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த 2வது இருக்க டூப்ளிகேட் அப்படின்ற கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்க பதிலாக நம்ம மொதல் ஆட் பண்ண லேயர் அந்த லேயரை டச் பண்ணிட்டு இதோட ஸ்டார்டிங் இருக்கு பதிலாக இந்த இடத்துல போயிட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த இமேஜோட லாஸ்ட் வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல
ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதை அப்படியே மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது லெஃப்ட்லேருந்து இந்த மாதிரி ரைட் சைடு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த சைடு ஷேடோ போகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த சைடு நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்தாலே போதும், நமக்கு அந்த ஷேடோ மாதிரி மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் கலரில் வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றதையும் ஜஸ்ட் டச் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து நமக்கு இந்த கலர் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த இடத்துல அந்த 3 சோல் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஒரு இதில் வச்சிங்கன்னா நமக்கு ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும். ஸோ மாறினதுக்கப்புறம் இப்போ இதோட ஒப்பாசிட்டியை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு இதோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சாலே போதும், நமக்கு ஷேடோ மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் நமக்கு நம்மளோட இமேஜ்லேருந்து ஒரு ஷேடோ வந்து மூவ் ஆகி போகிற மாதிரி ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு பதிலாக இதுலேயும் கரெக்டாக அதே மாதிரியே கரெக்டாக அந்த இதில் வச்சுட்டு இதெல்லாம் கரெக்டாக அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் இருக்குல்ல, ஸோ இப்போ நான் இந்த இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு இந்த 3 டாட்டை டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் அதை இழுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த முன்னாடி இருக்கும் பதில் அந்த இமேஜை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அந்த 3 டாட்டை டச் பண்ணி அந்த அதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ அதே பக்கத்தில் இருக்க அந்த இமேஜ்லேயே கரெக்டாக வந்து இதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து அந்த இமேஜுக்கும் எஃபெக்ட் வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.